படம் சூப்பராக இருக்குது. ஸோ அவர் ஆதவனுடைய நடிப்பு வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு நியூ இன்ட்ரொடக்ஷன் ஒரு ஆக்டர் மாதிரி இல்லை. இட்ஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இதுவும் இந்த மெடிக்கல் செனாரியோவில், ப்ரெசன்ட் இண்டஸ்ட்ரியல் செனாரியோவில், பர்டிகுலர்லி இந்த உமன் சம்மந்தமாக சைல்டை எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவருடைய பர்சனாலிட்டி கம்பேரிசன் ஆஃப் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. ரியலி ஃபேண்டாஸ்டிக். என்ன சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கலில் வந்து சைல்டில் வந்து ஜெண்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ மேலும் இல்லை, ஃபீமேல் இல்லை, கம்பைன் டுகெதராக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பக்காவாக இருக்குது சார். ரியலி ஃபேண்டாஸ்டிக். எல்லாம் பயங்கரமாக அப்ரிசியேட் பண்ணுறாங்க. எல்லாமே பயங்கரமாக ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரியாக்ஷன் எல்லாம் பக்கமாக இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரெசென்ட் எல்லாருமே ஹியூமன் பீயிங் வந்து ஆஃப்டர் மேரேஜ் எப்படி வந்து நம்ம எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் எடுக்கணும், அவேர்னஸ் இருக்குது. ஸோ மணி அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் வந்து இல்லைன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்குது. இந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக நீட் ஆல் பீப்புள். ஒரு கேர்ள் பாய் எல்லாருக்குமே தேவைப்படும். அதான் முக்கியமான. தேங்க்யூ வெரி மச்.